வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கதை. ஒரு சாதாரண சொத்து விற்பனை. ஆனா அது ஒரு சின்ன ரூல்னால தடைப்பட்டு கடைசியில சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன ஒரு ஆச்சரியமான கதை. வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கையில ஒரு சொத்துக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா இருக்கு. ஆனா ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இல்ல இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபம் வருமா? குழப்பமா இருக்குமா? இதே நிலைமை தான் திரு கே கோபி என்பவருக்கு ஏற்பட்டுச்சு. அதுதான் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கே கூட்டிட்டு போச்சு. அவரோட போராட்டம் சாதாரணமானதில்ல. பாருங்க, 2022ல பத்திரத்தை ரெடி பண்றாரு. ஆனா சப் ரெஜிஸ்ட்ரார் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு வருஷம் கழிச்சு அப்பீல் பண்ணியும் அதே பதில்தான். ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே கூட அவருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லல. அப்போ அவருக்கு இருந்த ஒரே வழி, ஒரே நம்பிக்கை உச்சநீதிமன்றம் தான். இது எவ்ளோ பெரிய மன உளைச்சல் தர்ற பயணம்னு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆணிவேர் என்ன? எந்த ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்குச்சு? வாங்க அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அந்த தடைக்கு பேரு தான் விதி 55A. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த ரூல் பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும். அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு சொத்தை விற்க போறீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு தான் சொந்தம்னு முதல்ல நிரூபிக்கணும். அதுக்கான ஆதாரத்தையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சப் ரெஜிஸ்ட்ரார் உங்க பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்றத பத்தி யோசிப்பாராம். அப்போ என்னென்னலாம் கேட்டாங்க தெரியுமா? விக்கிறவரோட பழைய ஒரிஜினல் பத்திரத்தை கொண்டு வரணுமா? லேட்டஸ்டா எடுத்த வில்லங்கச் சான்றிதழ் வேணுமா? ஒருவேளை அந்த ஒரிஜினல் பத்திரம் தொலைஞ்சு போயிருந்தா சும்மா சொல்லிட்டா போதாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அது கண்டுபிடிக்கவே முடியலன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். அது மட்டும் இல்ல, பேப்பர்லயும் விளம்பரம் கொடுக்கணும். அடேங்கப்பா, ஒரு சாதாரண மனுஷனுக்கு இதெல்லாம் எவ்ளோ பெரிய அலைச்சல்னு யோசிச்சு பாருங்க. இப்போதான் நாம இந்த கேஸோட இதய பகுதிக்கே வரோம். ஒரு பக்கம் நாட்டுக்கே பொதுவான ஒரு சட்டம், இன்னொரு பக்கம் ஒரு மாநிலம் போட்ட ஒரு விதி. இது ரெண்டுக்கும் நடந்த ஒரு நேரடி மோதல் தான் இது. உடனே நமக்கு தோணும், இது நல்ல விஷயம் தானே, மோசடி எல்லாம் தடுக்க தானே இந்த ரூல், இதுல என்னங்க பிரச்சனை? ஆமா, கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப நியாயமா தான் இருக்கு. ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக போட்ட ரூல் கூட தன்னோட அதிகார வரம்பை மீறிடுச்சுன்னா அங்கதான் பெரிய சிக்கலே ஆரம்பிக்குது. இங்கதான் அந்த முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். 1908ல கொண்டு வந்த தேசிய பதிவுச் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சப் ரெஜிஸ்ட்ராரோட வேலை ரொம்ப சிம்பிள். பத்திரத்துல கையெழுத்து போடுற ஆளுங்க யாரு, அவங்க தான் கையெழுத்து போட்டாங்களான்னு பாக்குறது மட்டும்தான். ஆனா நம்ம தமிழ்நாட்டோட விதி 55A என்ன பண்ணுச்சு? சப் ரெஜிஸ்ட்ராருக்கு அந்த சொத்து யாருக்கு சொந்தம்னு விசாரிக்கிற ஒரு போலீஸ் வேலையே கொடுத்துருச்சு. இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர். சட்டத்துல அல்ட்ரா வைரஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது ஏதோ கம்ப்யூட்டர் வைரஸ் இல்ல. இது ஒரு லத்தீன் வார்த்தை. அதுக்கு அர்த்தம் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் செய்யணும். அதை தாண்டி அவங்க எதையும் செய்யக்கூடாது. இப்போ உச்சநீதிமன்றத்தோட கேள்வி என்னன்னா, இந்த விதி 55A அப்படி தன் எல்லையை தாண்டிடுச்சா இல்லையா என்பதுதான். சரி, இந்த நீண்ட இழுபறிக்கு, இந்த சட்ட போராட்டத்துக்கு நம்ம நாட்டோட உச்ச நீதிமன்றம் எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னு இப்ப பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தோட வாதங்கள் ரொம்ப தெளிவா நேரா இருந்துச்சு. அவங்க சொன்ன பாயிண்ட 1908ஆம் வருஷ சட்டம் சொத்து யாருக்கு சொந்தன்னு விசாரிக்க சப் ரெஜிஸ்ட்ராருக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்கல. அவரோட வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான், அவரோட ஜட்ஜி கிடையாது. இது ரொம்ப முக்கியம். தாய் சட்டத்திலே இல்லாத ஒரு அதிகாரத்தை அதிலிருந்து வர்ற ஒரு சின்ன விதி எப்படி உருவாக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. விக்கிறவருக்கு அந்த சொத்துல உரிமையே இல்லைன்னா வெறும் ரெஜிஸ்டர் பண்றதுனால மட்டும் வாங்குறவருக்கு உரிமை வந்துடுமா? கிடையாது. அதை தீர்மானிக்க வேண்டியது சிவில் கோர்ட், சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் இல்ல. உச்சநீதிமன்றம் அவங்க தீர்ப்புல சொன்ன இந்த ஒரு வரியை கேளுங்க. இதுதான் இந்த கேஸோட சாரம். பத்திரம் எழுதி கொடுப்பவரின் பட்டா அல்லது உரிமையை பற்றி பதிவு அதிகாரிக்கு எந்த கவலையும் இல்லை. அவ்வளோதான். ஒரே வரியில மொத்த குழப்பத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. ஆக இறுதி தீர்ப்பு என்னன்னா, விதி 55A சட்டத்தின் அதிகார வரம்ப மீறிய ஒரு செயல். அதனால அது செல்லாது. இட் இஸ் அல்ட்ரா வைரஸ் அண்ட் இன்வாலிட். ஓகே, இந்த தீர்ப்பால தமிழ்நாட்டுல ஒரு ரூல் கேன்சல் ஆகிடுச்சு. இதோட முடிஞ்சதா? இல்லவே இல்ல. இந்த தீர்ப்பு ஏன் நாடு முழுவதுக்கும் ஒரு முக்கியமான பாடமா அமையுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த வழக்கிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? 1. கவர்மெண்ட் ஏஜென்சிகள் சட்டத்துல என்ன பவர் கொடுத்திருக்காங்களோ அதுக்குள்ளதான் வேலை செய்யணும். அதை தாண்டி விதிகளை உருவாக்க முடியாது. 2. சப் ரெஜிஸ்ட்ராரோட வேலை டாக்குமெண்ட்டை பதிவு பண்றது மட்டும்தான். அதுல இருக்கிற உரிமையை தீர்ப்பு சொல்றது இல்ல. முக்கியமா இந்த தீர்ப்பு தேவையற்ற அதிகார வர்க்கத்தோட தலையீடுகள்ல இருந்து நம்மள மாதிரி சாதாரண மக்களோட சொத்து பரிவர்த்தனைகளை பாதுகாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒரு எல்லை கோடு இருக்கு. அந்த கோட்டை இந்த தீர்ப்பு மறுபடியும் ரொம்ப அழுத்தமா வரைஞ்சிருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். மக்களை மோசடியிலிருந்து பாதுகாக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதுக்காக அவங்கள இப்படிப்பட்ட சிக்கலான அலைச்சல் மிகுந்த அதிகார வர்க்கத்தோட நடைமுறைகள்ல சிக்க வைக்கிறது எந்த விதத்துல சரி?
இந்த ரெண்டுக்கும் நடுவுல சரியான ஒரு கோட்டை வரையறதுல தான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட வெற்றியே அடங்கியிருக்கு. நன்றி.